அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். Tnea 2023ல ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் குறைந்திருக்கா இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற இன்டெப்த் அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க்குக்கும் எந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 196க்கு மேல கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 196ல இருந்து 90 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் ஸ்டேபிளா நிக்குது. 190ல இருந்து 160 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் குறைந்து கொண்டே வருகிறது. எகைன் 160ல இருந்து 100 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அனாலிசிஸ்ல தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அனாலிசிஸ் இன்னைக்கு காலையில ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப்ஸ் வச்சு நம்ம டேட்டாஸ் வச்சு அனாலிசிஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். ஆல்ரெடி லைவ்ல நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவை நீங்க டீடைல்டா பார்க்கும்போது ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க்குக்கும் 177 கட் ஆஃப் இந்த வருஷம் வச்சிருந்தா போன வருஷம் எந்த கட் ஆஃப் மார்க் இருந்ததுக்கு சீட் கிடைக்கும், 177க்கும் இந்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். 100 கட் ஆஃப் வச்சிருந்தாலும் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு கட் ஆஃபா லைன் பை லைனா நம்ம பார்க்க போறோம். அட் த சேம் டைம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்திருக்கோம். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்ல ஒவ்வொன்றையும் பார்க்க போறோம். இந்த எக்ஸல் ஷீட்டை அந்த டெலிகிராம் சேனலையும் நம்ம ஷேர் பண்ண போறோம். இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வீடியோவை நம்ம கொடுக்க போறோம். மேலும் நீங்க பிரத்யேகமா எங்க கட் ஆஃப் இதுங்க, எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய லெவல்ல தெரியாது, நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க, லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங்கா பேமெண்ட் கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். இது தேவைப்படுவோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது. மேலும் நாம நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க போறோம். இந்த வருஷம் கவுன்சிலிங்கோட தேதியும் தள்ளி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட் ஆஃப் இருந்தா எந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல போக முடியும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவா ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவா வரப்போகுது, அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. காரணம் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல நம்ம தான் இந்த அனாலிசிஸை லைவ்லயும் கொடுத்தோம், வீடியோவும் இப்ப கொடுக்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 200 கட் ஆஃப் மார்க் இருக்கும் மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃபும் இந்த வருஷம் கட் ஆஃபும் சேமா தான் இருக்க போகுது. சோ நில்லுங்க, இன்க்ரீஸும் கிடையாது டிக்ரீஸும் கிடையாது. இதுவே ஒருவேளை 99.5 கட் ஆஃப் உங்க கட் ஆஃபா இருந்தா லாஸ்ட் இயர் உங்களுக்கு 200 கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ்ல எந்த சீட் கிடைச்சோ அந்த சீட்டும் கிடைக்கும். அதே மாதிரி 199.5க்கு எந்த காலேஜ்ல எந்த சீட் கிடைச்சதோ அந்த சீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். 199க்கு என்ன கிடைச்சதோ அதுவும் கிடைக்கும். சொல்ல போனோம்னா 0.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது ஃபார் 199.5. 199 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்களுக்கு 0.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் 198.5 கிடைச்சது, இந்த வருஷம் 199 இருந்தா தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டமா 198 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் 197.5 கட் ஆஃப் கிடைச்ச சீட்டு இந்த வருஷம் அதை விட 0.5 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 198 இருந்தா தான் கிடைக்கும். 197 கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர் 196.5 கட் ஆஃப் கிடைச்சதா இந்த வருஷம் உங்களுக்கு 197 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 0.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா 196 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா லாஸ்ட் இயர் 196க்கு என்ன கிடைச்சதோ அதுவே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னுமே சொல்ல போனோம்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 196.2க்கு என்ன கிடைச்சதோ அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த டைம் 196க்கு வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சமா 0.2 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Again, இது வந்து 0.2 இல்லனா 0.3 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகலாம். இல்லாட்டி அதே கட் ஆஃப் மார்க் ஸ்டேபிளா நிக்கும்னு எதிர்பார்க்கப்படுறது எந்தெந்த கட் ஆஃப்னு பார்த்தோம்னா 196, 195, 194, 193, 192, 191, 190. சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு அதே கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா தான் சீட் கிடைக்கும். போன வருஷம் இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே என்ன கட் ஆஃப் மார்க் வச்சிருந்து எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சோ அதே சீட் இந்த வருஷமும் கிடைக்கும். ஒரு விஷயம் இன்னொன்னு அட்வான்டேஜ் என்னன்னா 0.3 கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த வருஷம் இதுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இது 190க்கு மேல. இப்போ அடுத்ததா 190க்கு கீழே கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மாணவர்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்டெப்தா கிட்டத்தட்ட 100 கட் ஆஃப் மார்க்கு நம்ம அனாலிசிஸ் கொடுக்குறோம். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். மேலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா 189 கட் ஆஃப் இந்த வருஷம் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 189.5 கட் ஆஃப் என்ன கிடைச்சதோ அதை விட ஒரு 0.5 கட் ஆஃப் மார்க் குறைஞ்சு இந்த வருஷம் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த வருஷம் 188 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 188.5 கட் ஆஃப் என்ன கிடைச்சதோ அதுவே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். இங்கேயும் 0.5 கட் ஆஃப் மார்க் குறையுது.
எகைன் 187.5 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 188க்கு என்ன கிடைச்சதோ அதுவே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 187 கட் ஆஃப் வச்சிருந்தா லாஸ்ட் இயர் 187.75 கிடைச்சது இந்த வருஷம் 187க்கு கிடைக்கும். 0.75 மார்க் டிக்ரீஸ் ஆகுது. எகைன் 186 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் ஒரு கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுறதுனால 187க்கு லாஸ்ட் இயர் என்ன கிடைச்சதோ அது இந்த வருஷம் 186க்கு கிடைக்கும். அதே மாதிரி 185 கட் ஆஃப் இந்த வருஷம் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 186க்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜ் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு கட் ஆஃப் மார்க் குறைவாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா இந்த வருஷம் நீங்க 184 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 185க்கு என்ன கிடைச்சதோ அதுவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எகைன் 1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த கட்டமா 183.5 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 184.5க்கு என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சதோ அதுவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எகைன் 1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தோம்னா 181 வரைக்கும் இதே மாதிரி 1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. 181 கட் ஆஃப் இந்த வருஷம் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 182.17 கட் ஆஃப்க்கு என்ன சீட் கிடைச்சதோ அதுவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1.1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா 180 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 181.3க்கு என்ன கிடைச்சதோ அதுவே இந்த வருஷம் கிடைக்கும். 1.3 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா இந்த வருஷம் நீங்க 179 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு 180க்கு என்ன காலேஜ்ல என்ன சீட் கிடைச்சதோ அதே சீட் கிடைக்கும். ஒரு கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த கட்டமா இந்த வருஷம் 178 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 179.2க்கு என்ன காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சதோ அதுவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எகைன் உங்களுக்கு 1 கட் ஆஃப்ல இருந்து 1.2 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா 177 கட் ஆஃப் இந்த வருஷம் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 178.5க்கு என்ன காலேஜ்ல என்ன சீட் கிடைச்சதோ அதுவே கிடைக்கும். 1.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் 176 வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 177.5க்கு என்ன கிடைச்சதோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். எகைன் 1.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ். இந்த வருஷம் 175 வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 176.5 கிடைச்சதே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். எகைன் 1.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த கட்டமா இந்த 1.5 கட் ஆஃப் மார்க் எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுதுன்னா 172 வரைக்கும் 1.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த டேபிள் நம்ம உங்களுக்காக ரெடி பண்ணது தான். இந்த மாதிரி பலதரப்பட்ட டேபிள் விஷயங்களும் பலதரப்பட்ட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டும் கொடுக்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 172 இந்த வருஷம் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 173.5 கிடைச்சது. இந்த வருஷம் 1.5 கட் ஆஃப் மார்க் குறைந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்ததா 171 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 172.1 கிடைச்சதே உங்களுக்கு கிடைக்கும். 1.1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் 170 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 171 கிடைச்சதே இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா இந்த வருஷம் நீங்க 169 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 170 கிடைச்சதே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எகைன் 1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் நீங்க 168 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா லாஸ்ட் இயர் 169 கிடைச்சதே இந்த வருஷம் கிடைக்கும். எகைன் 1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் 167 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா லாஸ்ட் இயர் 168 கிடைச்சதே கிடைக்கும். எகைன் 1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. 166 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 167 கிடைச்சதே இந்த வருஷம் 166 கிடைக்கும். 1 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா கட் ஆஃப் மார்க் இப்போ டிக்ரீஸ் ஆனது கம்மியாயிட்டு சமமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இனி கொஞ்சம் ஏறுமுகமா இருக்கும் பாருங்க. இந்த வருஷம் 165 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 165.75ல கிடைச்சது கிடைக்கும். 0.75 மட்டும் தான் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா இந்த வருஷம் 164 வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 164.5 கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கும். 0.5 மட்டும் தான் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா 163 வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 163.5 கிடைச்சது. இந்த வருஷம் உங்களுக்கு 163 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 0.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து கட் ஆஃப் மார்க் சமமான நிலையிலிருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் பீக் ஆக போகுது. இனிமேல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது. பார்த்துக்கோங்க. 162 வச்சிருந்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே லாஸ்ட் இயர் 162 கிடைச்சது தான் கிடைக்கும். கம்மியாகல, இன்க்ரீஸ் ஆகல. 161 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்கள் லாஸ்ட் இயர் என்ன கிடைச்சதோ அதே தான் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். 160 கட் ஆஃப் மாணவர்களுக்கும் சேம். கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் நாட் டிக்ரீஸ், நிழல் நிக்குது. இப்போ கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. 160க்கு கீழே இந்த வருஷம் 159 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா லாஸ்ட் இயர் 158.5க்கு என்ன கிடைச்சதோ அது இந்த வருஷம் 0.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா இந்த வருஷம் 158 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 157க்கு என்ன காலேஜ்ல கிடைச்சதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். 1 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. சேம் 157 வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 156 கிடைச்சது. இந்த வருஷம் ஒரு மார்க் கூட இருந்தா தான் சீட் கிடைக்கும். 1 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 156 வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 154.5 கிடைச்சது. இந்த வருஷம் 1.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸா வச்சிருந்தா தான் சீட் கிடைக்கும். அகைன் இன்க்ரீஸ். இந்த இன்க்ரீஸ் 155 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்கள் லாஸ்ட் இயர் 153.5 என்ன கிடைச்சதோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். அகைன் கட் ஆஃப் இன்க்ரீஸ்.
154 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் 152க்கு கிடைச்சதே 2 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருந்தாதான் சீட் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா 153 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 150.5 கிடைச்சதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் 2.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ். அதுக்கு அடுத்ததா ஒருவேளை நீங்க 152 கட் ஆஃப் இருந்தா போன வருஷம் 149 கட் ஆஃப் ஒரு காலேஜ்ல சீட் க்ளோஸா இருக்கும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் 3 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ். 150 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் 146.5க்கு என்ன கிடைச்சதோ அதுதான் கிடைக்கும் 3.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ். இப்போ இதுக்கு அடுத்தபடியா பார்க்கறது எல்லாமே 5 கட் ஆஃப் மார்க்குக்கு இன்க்ரீஸா போக போகுது. பார்க்கலாம். இந்த வருஷம் 145 கட் ஆஃப் வச்சிருந்தா லாஸ்ட் இயர் 139க்கு ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த சீட் தான் உங்களுக்கு கிடைக்கும் 6 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஃபார் 145 கட் ஆஃப். ஒருவேளை 140 கட் ஆஃப் மார்க் மாணவர்களாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 132க்கு ஒரு காலேஜ்ல ஒரு சீட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் 8 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா 135 கட் ஆஃப் மார்க் இப்ப வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 125 கட் ஆஃப் ஒரு காலேஜ்ல ஒரு சீட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் 10 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகி தேவைப்படுதுங்க. 130 கட் ஆஃப் இப்ப வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 117 கட் ஆஃப்ல என்ன காலேஜ்ல என்ன சீட் கிடைச்சதோ அதுதான் கிடைக்கும் 13 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் 125 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 109 கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ்ல சீட் கிடைச்சதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் 16 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் 120 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 100.5 கட் ஆஃப் ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கும், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் 19.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் 115 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 91 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆனதான் உங்களுக்கு கிடைக்கும் 24 கட் ஆஃப் மார்க் கூடி இருக்கு இந்த ரேஞ்சில். இந்த வருஷம் 110 கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 82 கட் ஆஃப்க்கு மினிமம் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆனது எதுவோ அதான் உங்களுக்கு கிடைக்கும் 28 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷமும் 80 கட் ஆஃப் 90 கட் ஆஃப் இருக்க மாணவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ண முடியாது. காரணம் மீதம் இருக்கிற ஒரு 20 கட் ஆஃப்ல இருக்கிற ஒரு 25,000 மாணவர்கள் லாஸ்ட் இயர் அவ்வளவு பேர் கிடையாது. லாஸ்ட் இயர் 1,56,000 மாணவர்களுக்கு தான் ரேங்க் வழங்கப்பட்டது. ஆனா இந்த வருஷம் 1,76,000 மாணவர்களுக்கு ரேங்க் கொடுத்திருக்காங்க. 20,000 மாணவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வருஷம் 110 கட் ஆஃப் கீழே என்ன கட் ஆஃப் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம கொடுக்க முடியாது. ஆப்வியஸ்லி ஃபில் ஆகாத சீட்ஸ் ஃபில் ஆகும். நிறைய காலேஜ் எம்டியா இருந்தது லாஸ்ட் வருஷம், இந்த வருஷம் அதெல்லாம் ஃபில் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. கவுன்சிலிங்க்கு மாணவர்களோட வரவேற்பு ஜாஸ்தி, நிறைய பேருக்கு ரேங்க் வழங்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் இந்த வருஷம் கவுன்சிலிங் வராங்க. இன்ஜினியரிங்கான மோகம் இந்த வருஷம் கூடி இருக்கு. எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ இன்டெப்த் அனாலிசிஸ் வீடியோ. இப்போ யாரெல்லாம் ரவுண்ட் 1ல வருவாங்க, யாரெல்லாம் ரவுண்ட் 2ல வருவாங்க ஏன்னு பார்த்தோம்னா, ஒரு சில கட் ஆஃப்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு சில கட் ஆஃப்ல குறைந்திருக்கு, இன்னும் ஒரு சில கட் ஆஃப்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சொல்ல போனா ஸ்டார்டிங்ல குறைஞ்சு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் குறைஞ்சு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் காணப்படுது. ஒரு கிராஃப் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்க கட் ஆஃப் மார்க் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான அனாலிசிஸை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்திருக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா வருஷமும் குறைஞ்சா ஒட்டுமொத்தமாக குறையும், இன்க்ரீஸ் ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வந்து பயங்கரமான ஒரு அனாலிசிஸா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் வேறுபட்டு இருக்கு. எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தம்ஸ் அப் சைன் கொடுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க கட் ஆஃப் மார்க் என்ன அவங்க பார்க்கட்டும். இந்த டேபிள்ல தெரிஞ்சிருக்கும். இந்த டேபிள் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணி ஓவராலா எந்தெந்த கல்லூரியில முன்னாடி வைக்கணும் பின்னாடி வைக்கணும் அப்படிங்கறத சொல்லுவோம். பர்டிகுலரா டிபார்ட்மெண்ட் வைஸ் கோர்ஸ் வைஸ் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா பேமெண்ட் கொடுத்து பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எடுத்துக்கலாம். டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். another one வீடியோல உங்களை பார்க்கும் வரை signing off yours Dineshprabhu. Thanks for watching. Have a good day and take care. Bye.